தற்போது சென்னை தீவுத்திடலில் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உடல் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு திரண்டிருக்கிறார்கள். களத்திலிருந்து தகவலை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறீர்கள். முழு விவரம். வணக்கம். மறைந்த கேப்டனின் உடலானது தற்போது தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக இன்று மதியம் 1 மணி வரை அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து 1 மணிக்கு கிளம்பி நேரடியாக இங்கிருந்து தேமுதிக அலுவலகத்துக்கு சென்று அவரது உடலானது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக இன்றைய தினம் தீவுத்திடலில் இன்று 6 மணி முதல் 1 மணி முதல் அவருடைய உடலானது இங்கே தீவுத்திடலில் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் உயிரிழந்த கேப்டனின் உயிரானது தொடர்ச்சியாக தொண்டர் மத்தியில் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் சாட்சியாகவே நேற்றைய தினம் நடந்த அந்த ஊர்வலம் மற்றும் தொடர்ச்சியாக தேமுதிகவில் அலுவலகத்தில் குவிந்த மக்கள் தலைகளும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. குறிப்பாக கடலை போல மக்கள் தொண்டர்கள் குவிந்து கேப்டனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதை நேற்றைய தினம் பார்த்தோம். தமிழகத்தில் மிகுந்த ஒரு துயரமான ஒரு சம்பவமாகவே இந்த கேப்டனின் உயிரிழப்பு இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டவர். அதே போல தொடர்ச்சியாக கட்சி எல்லைகளை கடந்து அதே போல அவர் திரைநட்சத்திரம் என்ற அந்தஸ்துகளெல்லாம் கலந்து அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதராகவே வாழ்ந்தார். அதன் சாட்சியாகத்தான் தொடர்ச்சியாக மக்கள் கூட்டமும் மக்கள் வெள்ளமும் அதற்கு சாட்சியாக நின்றன. தற்போது அவரது உடல் தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்குதான் தமிழகத்திலிருந்து தற்போது தொண்டர்கள் பல இடங்களிலிருந்து குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இன்று முழுவதுமாக கிட்டத்தட்ட 1 மணி வரை அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதே போல 1 மணிக்கு துவங்க இருக்கிற அந்த இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் தனது திரைப்பயணங்கள் மட்டுமல்லாது தனது தொண்டுகள் மூலியமாக தமிழர்கள் மனதில் நின்றவர். தொடர்ச்சியாகவே தன் வாழ்நாளெல்லாம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு தனது அரசியல் பயணத்தை துவங்கிய கேப்டன் அவர்கள் எத்தனையோ வெற்றி தோல்விகளை சந்தித்தாலும் தன் வாழ்நாளெல்லாம் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக போராடி வந்தவர். வெறும் திரைக்கவர்ச்சி ஒன்றை மட்டுமே நம்பி அவர் அரசியலுக்கு ஊடாக உள்ளே வரவில்லை. அதையும் தாண்டி அவர் செய்த மக்கள் தொண்டே அவர் அரசியல் களத்தில் நின்றது. அதன் காரணமாக தான் சந்தித்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பரிணாமம் எடுத்தால் தொடர்ச்சியாக அவரது உடல்நிலை சற்று தொய்வை ஏற்பட்ட காரணத்தில் தான் அரசியலில் அவர் அடுத்த கட்டத்தைக்கு உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக கேப்டனை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்குள் கூட அவரை பாராட்டும் ஒரு விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறார். எதிர்கட்சிகள் கூட அவரை பாராட்டும். அதே போல எந்த சூழலையும் அவரை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் கூட தனிப்பட்ட விதத்தில் அன்பு ரீதியாக ஆதரிப்பு கூட அவர் வாழ்நாளெல்லாம் தொண்டு ஒன்றே தனது லட்சியமாக இருந்தவர். அந்த அடிப்படையிலே தற்போது அவரது இந்த மரணமானது ஏதோ தேமுதிக ஒரு கட்சிக்கோ அல்லது அவரை சார்ந்திருக்கிற ஒரு திரைத்துறைக்கோ மட்டுமே அல்லாது அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கே ஒரு பேரிழப்பாக கருதப்படுகிறது. பொதுவாக கேப்டனுடைய இந்த மரணமானது அனைத்து மக்களின் மனங்களையும் வேதனை ஏற்படுத்துகிறது. நேற்றைய தினம் படித்த தொண்டர்கள் கண்ணீரே அதற்கு சாட்சியாகவும் இருந்தது. எளிதாக கடந்து போக முடியாத ஒரு சூழலில்தான் மக்களின் மனத்துகளில் நின்றிருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்நாளெல்லாம் என்ன மீதமைத்திருக்கிறான் என்பதை அவனது இறுதி ஊர்வலம் சாட்சி சொல்லும் என்று தமிழ் இலக்கியங்கள் சொல்வதற்கு சாட்சியாக தன் வாழ்நாளெல்லாம் அனைத்து இடங்களிலுமே மக்கள் குவிந்து தன் வாழ்நாள் என்ன வாழ்ந்திருக்கிறோம் என்பதை தற்போது கேப்டன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்.